இந்த கல்லூரியிலே சேர்ந்திருக்கின்ற மாணவிகள் கடந்த 12-14 ஆண்டு காலமாக தங்களுடைய ஆரம்ப கல்வியை பள்ளி கல்வியை முடித்து 12ஆம் வகுப்பு என்கின்ற ஒரு டேர்னிங் பாயிண்ட், அதிலே ஒரு திருப்பு முனையிலே இன்றைய தினம் நம்முடைய கல்லூரியிலே பயில்வதற்கு வந்திருக்கின்ற உங்களை எல்லாம் மனதார பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் சேர்ந்திருக்கின்ற கல்லூரி ஒரு 106 வருட பாரம்பரியமிக்க ஒரு கல்வி நிறுவனத்தை சார்ந்த கல்லூரி என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள நான் ஆசைப்படுகின்றேன். தேனி மேலப்பேட்டை இந்து நாடார்கள் உறவின் முறைக்கு கட்டுப்பட்ட அறிவியல் கல்லூரியின் 1ஆம் ஆண்டு முதல் நாள் இன்று கல்லூரி துவக்க விழா. இந்த விழாவிற்கு வந்திருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும், இந்த கல்லூரியை தேர்ந்தெடுத்த பெற்றோர்களுக்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலே மிக சிறந்த கல்வியை உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு தேர்வு செய்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கல்லூரி இந்த தேனி மாவட்டத்தில் இதுவரைக்கும் இல்லை. எங்கள் பள்ளியிலே அவ்வளோ ஒரு சிறந்த கல்லூரி. இந்த கல்லூரியில் நீங்கள் படிக்கிறது, எனக்கு இது வரைக்கும் நீங்கள் +2 வரைக்கும் ஒரு கண்ட்ரோல்டு என்வரான்மெண்ட், இதை படி, இதுக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் இப்படின்னு இருந்தது. இன்றைக்கி இது மாறி உங்களை எல்லாம் ஃப்ரீயாக விட்டுறாங்க. உங்களுடைய கல்விக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். தேடும்போது தான் தேடாதான் கிடைக்கும். நல்ல லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கணும். அதே போல் இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் இந்தியாவில் தான் யங்ஸ்டர்ஸ், இளைஞர்கள் பட்டாலும் அதிகமாக இருக்குது. இதை நம்ம சரியாக செலுத்தினால் உலகையே ஆளக்கூடிய வல்லமையும் சக்தியும் நம்மகிட்ட தான் இருக்குது. இதுக்கு நம்ம செய்ய வேண்டியது டிசிப்ளின். கல்வி நம்ம கண்டிப்பாக கல்வியில் கல்வி தான் சிறந்த ஆயுதம். காலேஜ் இப்போ லாஸ்ட்டு அட்டானமஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த பெருமையும் உங்களுக்கு உண்டு. ஒரு அட்டானமஸ் காலேஜில் படிக்கிற பெருமையும் உண்டு. அதற்காக நம்ம அனைத்து வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்குறோம். ஸோ டாப் காலேஜஸில் நம்ம காலேஜ் ஒன் ஆஃப் த காலேஜஸ். காலேஜ் லைஃப் இஸ் ஒன்லி ஃபார் நாட் ஒன்லி ஃபார் ஸ்டடீஸ். நம்ம ஒரு டிகிரி வாங்கணும் அப்படிங்கிறது மட்டும் நம்முடைய குறிக்கோள். இங்கே கிடைக்கக்கூடிய அனைத்து வசதிகளையும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே படிப்பை தவிர மற்ற அனைத்துகளுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றது. உங்களுக்கு நல்லா பாடுறவங்க இருப்பீங்க, நல்லா டான்ஸ் ஆடுறவங்க இருப்பீங்க, நல்லா பேசுபவர்கள் இருப்பார்கள். உங்களுடைய தனித்திறமை என்ன என்பதை அறிந்து கொண்டு அந்த வாய்ப்புகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். எல்லாத்துமே உங்களுக்கு சான்சஸ் இருக்கும். ஃபைன் ஆர்ட்ஸுக்கு சான்சஸ் கொடுப்பாங்க, ஸ்போர்ட்ஸுக்கு சான்சஸ் கொடுப்பாங்க, காம்படிஷன்ஸ் எதுனாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தக்கூடிய ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்கும். நிறையா சான்சஸ் கொடுக்குறோம். படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கண்டிப்பாக படித்து தானே ஆகணும். இட்ஸ் அன் அட்டானமஸ் காலேஜ். உங்களுக்கு நிறைய கோர்சஸ் அடிஷ்னல் கோர்சஸ் இருக்கும். அல்லது நான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும், என்ன கோர்சஸ் படிக்கணும் மேம், நீங்கள் கலந்துரையாடி அதற்கான வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லோரும் நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிஸ்கஸ் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள், நல்லா படிங்க, மற்ற ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகுங்க. பட் யூ சி, நமக்கு பாதுகாப்பு தான் முக்கியம். நம்மளோட தனி மனித பாதுகாப்பு முக்கியம், தனி மனித ஒழுக்கம் முக்கியம். டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ் ஃபார் நோ மேன். டைம் மென் மே கம் அண்ட் மென் மே கோ பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர் சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. பட் அந்த டைம் பங்க்சுவாலிட்டி இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த ஒரு ஒழுக்கம் எல்லாமே வரும். சரஸ்வதினாலே கலை, கல்வி, ஆற்றல் கொடுப்பவர். நம்மளோட கல்லூரியோட பேரே பார்த்திங்கன்னா நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. சரஸ்வதி ஸ்ட்ராங்காக பேஸ்மெண்ட் போட்டு நான் இங்கே தான் உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு இடம் நமது கல்லூரி. ஒரு குழந்தை எப்படி படித்தா அது பாஸ் பண்ணும், எப்படி அவகிட்ட என்ன டேலண்ட் இருக்குது பெற்றவங்களுக்கு கூட தெரியாது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு கூட என்கிட்ட இவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குதான்னு தெரியாது. ஸ்கூல் வரைக்கும் தெரியாது. அது நம்ம கற்றுக்கிட்ட லாங்குவேஜில் நம்ம படித்து புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளை அடிச்சுக்க ஆள் கிடையாது இந்த உலகத்தில். நம்ம தான் பெஸ்ட். இந்தியன்ஸ் ஆர் த பெஸ்ட், எஸ்பெஷலி வி தமிழன்ஸ் ஆர் வெரி பெஸ்ட். அந்த அளவுக்கு இருக்கும் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம நாடார் சரஸ்வதி காலேஜில். நீ முடியாதுன்னு பின்னோக்கி நகர்ந்தாலும் உன்னை முன்னோக்கி கொண்டு செல்லும் இன்ஜின்கள் தான் அவங்க. பிளேஸ்மெண்ட்ஸை பற்றி சொல்லி ஆகணும். மேடம் சொன்னாங்க, நானும் எல்லாம் பார்த்தேன். மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் இப்போ நாங்கள் பார்க்குறதுல மிக பிரம்மாண்டமான வளர்ச்சி. என்ன ஆகிப்போச்சுன்னா, நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா வெளியே வேலையோடு தான் போகிற மாதிரி இருக்குது. சும்மா இல்லை, ஃபீஸ் கட்டி வர்றியா, வெளியே நீ சம்பாரிச்சு தான் வெளியே போகிற மாதிரி இருக்குங்க. மேடம் சொன்னாங்க 85 ஸ்டூடெண்ட்ஸ் டிசிஎஸில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, 4 ஸ்டூடெண்ட்ஸ் விப்ரோவில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, 2 பேர் இண்டோமர் காஸ்டல் ஹைட்ராலிக்ஸில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, 1 ஸ்டூடெண்ட் அசென்ச்சரில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, 2 அவாசாஃப்டில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, 11 பேர் ஃபேஸ் ப்ரெப்பில் ப்ளேஸ் ஆகிருக்காங்க, ஒருத்தர்
லிட்ராக்ட் ஃபைன் டெக்கில் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க. ஸோ முயற்சியை நீங்கள் போடுங்க. முன்னேற்றி விடுறதுக்கு கல்லூரி நிர்வாகமும் ஆசிரியர்களும் இங்கே ரெடியாக இருப்பாங்க. தயக்கமே வேணாம், எந்த தயக்கமும் படாதீங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய தயக்கத்தை விட்டு நீங்கள் வெளியில் அவங்கக்கிட்ட வந்து போனால் தான் அவங்க உங்களுக்கு என்ன வரும் வராதுன்னு அவங்களால சொல்ல முடியும். கருங்கல்லாம் இருந்தால் என்ன, உள்ளி செதுக்கி செதுக்கி சிலைக்கு தான் வந்து மரியாதை, மாலை மரியாதை. உளி அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும், அந்த சிலைக்கு தான் மாலை மரியாதை கடைசியில் கிடைக்கும். அதை நான் இங்கே அனுபவித்தேன். இங்கே இருக்க உளிகள் எல்லாருக்கும் நான் மாலை மரியாதை செலுத்தணும்னு ஆசைப்படுறேன்.